ஹாய் சிந்து தேவி. ஹாய். இந்த புடவையில ரொம்ப அழகா இருக்கீங்க. நான் என்ன தினமும் ஒரு கலர்லயா புடவை கட்டிட்டு வரேன்? டெய்லியும் இதே கலர்ல தானே புடவை கட்டிட்டு வரேன். இன்னைக்கு என்ன திடீர்னு இந்த புடவை மேல ஒரு கண்ணு? பார்த்த உடனே பிடிக்கிறது வேற, பார்க்க பார்க்க பிடிக்கிறதுன்றது வேற. அந்த மாதிரி பார்க்க பார்க்க பிடிச்சு போச்சு. நான் புடவையே சொல்லல. என்ன நடக்குதுங்க? ஐயோ இவங்களா? அது வந்து சித்தி ஆதியும் அருணும் வந்துட்டாங்களா? ஆண்டி எப்படி இருக்காங்க பாத்துட்டு போலான்னு வந்தேன். எஸ் மேம். அது அப்படிலாம் இல்லையே. ஏதோ பாக்க பிடிக்கும்னு காத்து வாக்குல என் காதுல வந்து விழுந்தது. ஆமா அத்தை, என் காதுக்கு கூட அப்படிதான் கேட்டது. அது காத்து வாக்குல இருந்து வந்த வசனம் தானே சித்தி. அப்படியே காத்து வாக்குல வெளியே இருந்து அப்படியே வந்திருக்கோம். என்னை விட்டுருங்க அம்மா. ஏய், இதுங்களுக்கெல்லாம் திமிரு ஏறி போச்சு. ஏய், அகிலா வந்துட்ட. போய் அப்படியே நில்லு. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். குட் மார்னிங் ஆண்டி. குட் மார்னிங் ஷாம். சிந்து மேம் ஃபைல கொடு. இந்தாங்க மேம். குட் மார்னிங் மா. குட் மார்னிங். சரி ஓகே, மிச்சம் எல்லாம் நான் அப்புறம் பார்க்கறேன். ஓகே மேம். ஹலோ, குட் மார்னிங். சொல்லுங்க. சிந்து, எஸ் மேம். டிவி ஆன் பண்ணு. ஓகே மேம். நியூஸ் சேனல் வை. ஓகே மேம். வணக்கம். 9 மணி செய்திகள். எங்களுடைய ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நடத்தும் பாட்டு போட்டி, நடன போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுபவர்களுக்கு கார், வீடு, தங்கம், ரொக்கம் போன்ற நினைவு பரிசுகள் வழங்குவது வழக்கம். ஆனால் பிரபல தொழிலதிபரான ஆதிக்கடவூர் அகிலாண்டேஸ்வரிக்கு சொந்தமான ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் புதுமையான பரிசு ஒன்றை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக எங்கள் செய்தியாளரிடம் கேட்டபொழுது, இதற்கு முன்னர் எந்த ஒரு நிறுவனமும் இப்படி ஒரு பரிசை அறிவித்ததில்லை என்று பரவலாக பேசப்படுவதாக கூறியுள்ளார். ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் முதன்முறையாக சிறந்த பிராண்ட் அம்பாசிடர்களுக்கான போட்டியை முன்னின்று நடத்துகிறது. இந்த போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெறும் சிறந்த பிராண்ட் அம்பாசிடருக்கு ஆதிக்கடவூர் அகிலாண்டேஸ்வரியின் மூத்த மகன் ஆதித்யாவை திருமணம் செய்து கொண்டு ஆதிக்கடவூர் அகிலாண்டேஸ்வரியின் மூத்த மருமகளாகும் வாய்ப்பை பரிசாக அறிவித்துள்ளது. வாட்? இந்த அறிவிப்பை கேள்விப்பட்ட மற்ற போட்டி நிறுவனங்கள் மிகுந்த அதிர்ச்சிக்கும் குழப்பத்திற்கும் உள்ளாகியுள்ளன. இப்படி ஒரு போட்டியை நடத்தப் போவதாக திரு ஆதித்யா பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடந்தபோது, வெற்றி பெறுபவர்களுக்கு என்ன பரிசு அளிக்கப் போவதாக செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பின்னர் அறிவிக்கப்படும் என்று கூறியிருந்தார். ஆதிக்கடவூர் அகிலாண்டேஸ்வரியின் மருமகளாகும் இந்த வாய்ப்பு பல போட்டியாளர்களுக்கு போட்டியில் மிகுந்த ஆர்வத்தோடு கலந்து கொள்ள உற்சாகத்தை அளித்துள்ளது. இன்று ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எம்டி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மருமகளாகும் வாய்ப்பு பரிசாக அறிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.
காத்திருக்கிறது. இது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸின் MD ஆதித்யா சில தினங்களுக்கு முன்பு பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறியுள்ளார். அம்மா, அன்னைக்கு பேங்க்குக்கு என் பேரை மிஸ்யூஸ் பண்ணி ஒரு ஃபேக் லெட்டர் கொடுத்து நம்ம அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணாங்களாம்மா. அந்த மாதிரி ஒரு ஃபேக் லெட்டர் பிரஸ்ஸுக்கு கொடுத்துருக்காங்கம்மா. அந்த லெட்டருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லைம்மா. ஆண்டவன் எழுதின தலையெழுத்துக்கு அப்புறம் சக்தி வாய்ந்தது மனுஷன் போடுற கையெழுத்து. எந்த ஒரு பேப்பர்லயும் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி பொறுப்பா அதை படிச்சு பார்த்துட்டு தான் கையெழுத்து போடணும். அதுவும் பொறுப்பான பதவியில இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நீ இன்னும் விளையாட்டுத்தனமா பொறுப்பில்லாம அலட்சியமா எங்கெங்கெல்லாமோ கையெழுத்து போடுற. அதனாலதான் அதோ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது. ஆதி, நீ உடனே பிரஸுக்கு இந்த மாதிரி பரிசு எதுவும் அறிவிக்கலைன்னு மறுபறிக்கை கொடு. சரிம்மா. ஆண்டி ஒரு நிமிஷம். அந்த லெட்டர் ஃபேக்காவே இருக்கட்டும், சேனல்ல பப்ளிஷ் ஆன விஷயம் பப்ளிஷ் ஆனதாவே இருக்கட்டும், நான் அந்த போட்டியில கலந்து போட்டியில ஜெயிச்சு உங்க மருமகளா ஆகி காட்டுறேன். வேண்டாம் மித்ரா, இதெல்லாம் விஷ பரீட்சை. பயப்படாதீங்க ஆண்டி, கண்டிப்பா போட்டியில நான் தான் ஜெயிப்பேன். என்ன நம்புங்க. நொடி பொழுதுல வெற்றி தோல்வி இடம் மாறலாம் மித்ரா. ஆனா எந்த காரணத்தை கொண்டும் நான் முடிவு பண்ண என் வீட்டு மருமக மாறிடக்கூடாது. ப்ளீஸ், இந்த போட்டி வேண்டாம். ஆதி, மறுபறிக்கைய உடனே கொடுத்துரு. ஆண்டி ப்ளீஸ், நீங்க இப்படி சொல்றது என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லங்கிறது தான் காட்டுது. மத்தவங்களுக்கு வேணும்னா இது ஒரு போட்டியா இருக்கலாம், ஆனா இது எனக்கு வாழ்க்கை. என் வாழ்க்கையை பணைய வைக்கிற என் மேல ப்ளீஸ் என் மேல நம்பிக்கை வைங்க ஆண்டி. ஓகே, ஆனா ஒன்ன ஞாபகம் வச்சுக்கோ, இதுல ஓம் வாழ்க்கை மட்டும் இல்ல, இந்த ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியோட கௌரவமும் இருக்கு. மொத்தமும் போகுது. அந்த ஃபேக் லெட்டர் யார் கொடுத்திருப்பா? நிச்சயமா இது அந்த குரூப் ஆஃப் கம்பெனியோட வேலையா தான் இருக்கும். ஆமா ப்ரோ, ஷாம் சொல்றது கூட கரெக்ட் தான். ஏன்னா வருஷம் வருஷம் பெஸ்ட் அம்பாசிடருக்கான காம்படிஷன் அவங்க தான் நடத்துவாங்க. இந்த வருஷம் நம்ம நடத்துறதுனால அதை நடக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். இது எப்படியோ கெட்டதுலயும் ஒரு நல்லது நடக்க போகுது. கெட்டதுலயும் ஒரு நல்லது நடக்க போதா? என்ன அது சொல்ற? நான் பார்வதியை காதலிக்கிற விஷயத்த அம்மா கிட்ட சொல்லி கல்யாணத்துக்கு எப்படியாவது சம்மதம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் அம்மா மித்ராவை கூட்டிட்டு வந்து மூத்த மருமகன் சொல்லிட்டாங்க. இந்த இக்கட்டான சூழ்நிலை எப்படி சரி பண்றது, பார்வதி எப்படி அம்மா சம்மதத்தோட கல்யாணம் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப அதுக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு. புரியுது ப்ரோ.
இந்த காம்படிஷன்ல பார்வதி அண்ணி ஜெயிச்சிட்டா ஆட்டோமேட்டிக்கா இந்த வீட்டோட மூத்த மருமகள் ஆயிருவாங்க. ஆமால்ல, சூப்பர் ஆதி. இந்த ஐடியா எனக்கு தோணாம போயிருச்சே. ப்ரோ, அன்னைக்கு சூப்பரா பிராக்டிஸ் கொடுக்குறோம், காம்படிஷன்ல ஜெயிக்க வைக்கிறோம், அம்மாக்கு மூத்த மருமகள் ஆக்குறோம். ரூட் தான் கிளியர் ஆயிடுச்சுல ஆதி, அப்புறம் என்ன யோசிச்சுட்டு இருக்க? அம்மா போட்டி வேண்டான்னு சொல்லியும் போட்டி வச்சே ஆகணும், அந்த போட்டியில நான் ஜெயிச்சு காட்டுவேன்னு மித்ரா நம்பிக்கையோட சொன்னதுதான் எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. ப்ரோ, மித்ரா இந்த காம்படிஷன்ல ஜெயிக்கிறதுக்கு ஏதோ பிளான் போட்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அதான் அம்மாட்ட அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா பேசியிருக்கா. நிச்சயமா மித்ரா கிட்ட நேர்மையான திட்டம் எதுவும் இருக்காது. கண்டிப்பா ஏதாவது குறுக்கு வழியில யோசிச்சு ஜெயிக்கிறதுக்கு தான் திட்டம் போட்டிருப்பா. மித்ரா என்ன திட்டம் போட்டிருந்தாலும் சரி, அதை எப்படியாவது முறியடிச்சு பார்வதி இந்த போட்டியில ஜெயிக்க வைக்கணும். ப்ரோ, நீ எதுக்கும் கவலைப்படாத ப்ரோ. அண்ணிய ஜெயிக்க வைக்கிறோம், நம்ம வீட்டோட மூத்த மருமகளை ஆக்குறோம். ஆமா, பார்வதி மூத்த மருமகளை ஆக்குறோம். ஆ? ஆ. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் முகத்துல பூசிக்கணும். அது வரைக்கும் இப்படியே இருக்கட்டும். இது பேஸ்ட் ஆகுற வரைக்கும் செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்துவோம். பிராண்ட் அம்பாசிடர் காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு ஜெயிக்க ரெடி ஆயிட்டு இருக்கியா? அன்னைக்கு நான் எனக்கு ஃபேஷியல் பண்ண சொன்னதுக்கு என்னோட பேக்ல சுண்ணாம்பு கலந்து என்னோட முகத்தை புண்ணாக்குனல, இன்னைக்கு உன்னோட முகத்தை நான் புண்ணாக்குறேன்டி. பார்வதி, நீ எதுக்குமா இந்த வேலையெல்லாம் பாக்குற? இதெல்லாம் தோட்டக்காரன் பாத்துப்பாமா. நீ போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாருமா. வேற வேலை இருந்தா தானே பாக்குறதுக்கு. அம்மா வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால சமையல் பண்ண முடியாது. வீட்டுக்கு வெளியில இருக்கிற இந்த மாதிரி வேலைகளை செஞ்சா மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். ஒம்பரமா சுரண்டு வேலை பார்த்துட்டு இருந்த பொண்ணு நீ. உன்னை நினைச்சா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. சரிம்மா, உன் இஷ்டம். நீ அந்த வேலை வேணா பாருமா. வரட்டா? காம்படிஷன்லயா கலந்துக்க போற? நீ இத முகத்துல அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் எப்படி கலந்துக்க போற பாக்குறேன்டி. நந்தினி, இந்த பெஸ்ட் பிராண்ட் அம்பாசிடர் போட்டியில வின் பண்ற பொண்ணுதான் தன்னோட குடும்பத்துக்கு மருமகளா வரணும்னு அகிலாண்டஸ்ரீ சொன்னதா? அருண் கையெழுத்து போட்ட லெட்டர் ஒன்னு டிவில வந்ததே, அது உன் வேலை தானா? ஆமா ஆண்டி. நினைச்சேன். இந்த அருண் கையெழுத்து போட்ட லெட்டரை வச்சுக்கிட்டு நீ இன்னும் என்னெல்லாம் பண்ண போறியோ தெரியல.
நந்தினி இருக்க நந்தினி, இந்த சமையல் கறிக்கு வர திமிர கொழுப்பு ஏறி போச்சு. நான் நிக்கிறது கூட தெரியாம என் மேல ஃபுல்லா தண்ணி அடிச்சிட்டு போறா நந்தினி. அவளை ரெண்டுல ஒண்ணு பார்த்துட்டு அப்புறம் வந்து உங்ககிட்ட பேசுறேன். சுண்ணாம்பு கலந்த பேஸ்ட முகத்துல அப்ளை பண்ண போறா. அப்ப இருக்கு அவளுக்கு. இவங்களுக்கு என்ன ஆச்சு? புடவை எல்லாம் நனைஞ்சு போயிருக்கு. டென்ஷனா பார்வதி தேடிதான் வராங்க. என்னன்னு தெரியலையே. ஏண்டி, உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என் மேல இப்படி தண்ணி அடிச்சு விட்டுருப்ப? அம்மா, நான் உங்க மேல தண்ணி அடிச்சனா? என்னம்மா சொல்றீங்க? பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நாடகம் ஆடுற நீ. நீ கையில பைப்போடு நின்னுட்டு இருந்ததை பார்த்தேன்டினா. செடிக்கு தண்ணி ஊத்துற சாக்குல என் மேல இப்படி தண்ணி ஊத்தி வச்சிருக்கல நீ. சத்தியமா நான் கவனிக்கவே இல்லம்மா. உங்க மேல தண்ணி போட்டது எனக்கு தெரியாது. தெரியாம நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்கம்மா. வேணும்ட்டே பண்ணிட்டு சும்மா உன் நாடகத்தெல்லாம் என்கிட்ட போடாத. அப்படிலாம் எதுவுமே இல்லம்மா. நான் சொல்றது நம்புங்கம்மா. நீ சொல்றத நான் நம்பணும். பார்வதி ரெடியா? கிளம்பலாமா? வந்துட்டான். ஆபத்து வரும்போதெல்லாம் காப்பாத்துற ஆபத்து வந்தவன். என்னாச்சு? ஏன் இதெல்லாம் கீழே கொட்டிருக்கு? அது வந்து கை தவறி கீழே கொட்டிடுச்சு பெரியா. மத்தவங்களை காப்பாத்துறதுக்கு நீ அழகா போய் சொல்ற பொண்டாட்டி. சித்தி தானே தட்டி விட்டாங்க. இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க. சரி, ரொம்ப டைம் ஆச்சு. ஆபீஸ் கிளம்பலாமா? உட்காரு. நில்லு. நீ பின்னாடி உட்காரு, நான் முன்னாடி உட்காரணும். ஒரு நிமிஷம். இப்ப நீ எதுக்கு வந்து கார்ல ஏறுற? நானும் உங்க கூட ஆபீஸ்க்கு வர போறேன். நீ ஆபீஸ்க்கு வர வேண்டாம். இந்த பார்வதி உங்க கூட ஒன்னா கார்ல வரலாம், நான் வரக்கூடாதா? எனக்கு அந்த உரிமை கிடையாதா? கிடையாது. பார்வதிக்கு இருக்கிற உரிமை உனக்கு கிடையாது.